அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, காபத்துல்லாவில் அல்ஹம்துலில்லாஹ் 5 தவாஃபுகளை முடித்து விட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதா ஷரீஃபுக்கு செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நபி அவங்களுடைய மக்காவில் இருந்த அவங்களுடைய வீடு, அந்த மஞ்சள் பில்டிங் லைப்ரரியா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ் அல்லா ஜல்லஷானுடைய மாபெருமையான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தான் அவங்களுடைய வீடாக இருந்தது. வீட்டிலேருந்து தான் அப்படியே பள்ளிக்கு வருவாங்க. பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த இந்த மலைக்கு மேலே இந்த மலைக்கு மேலே தான் அந்த அம்மா குப்பையை கொட்டுவாங்க தலையில். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை மேலே குப்பைகளை கொட்டுவாங்க. நபி அவங்க அப்படியே பொறுமையாக சகிப்புத்தன்மையாக சபூரா அப்படியே தொலைக்கு போவாங்க. போய் தொழுதுட்டு வருவாங்க. பல நாளாக கொட்டுவாங்க. சபூராக இருந்தாங்க. ஒரு நாள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் குப்பை விழலை. நபி அவங்க விசாரித்தாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. தெரிஞ்ச உடனே துவா செஞ்சாங்க. அந்த பணிவான வாழ்க்கை, எந்த சாபத்துக்குரிய வாழ்க்கை இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை பார்த்து அந்த அம்மா இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. ஜபுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மலை, கைஸ் மலை, இந்த மலையில் நின்று தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க அபீ லஹப் எல்லாமே அவங்க திக்கரிச்சாங்க. அப்போ தான் தப்பத் யதா அபீ லஹப் வத்தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப் சைஸ்லா நார ذات லஹப் வம்ராத்துஹு அம்மாலத்துல் ஹத்தப் ஃபீ ஜீதி ஹப்லு மின் மஸத். தப்பத் யதா அபீ லஹபுடைய கை நாசமாகட்டும். ஏன்னு சொன்னால் குடும்பத்தில் உள்ள அபீ லஹப் நபி அவங்கள மிகவும் துன்புறுத்தினாங்க, சபித்தாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை இறக்கி அல்லாஹ் சபித்த உடனே அவங்களுடைய வீடு இந்த நேர் இருக்கக்கூடிய இந்த பக்கம், அந்த அவங்க அபீ லஹபுடைய வீடு, அந்த வீடு தான் இப்போ டாய்லெட்டாக, ரெஸ்ட்டு டாய்லெட்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வரலாறு இடமெல்லாம் விட்டு நாங்கள் உம்ரா தவாஃபெல்லாம் செய்து விட்டு நாங்கள் எல்லாம் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லோருடைய உம்ராக்களையும் எல்லோருடைய தவாஃபுகளையும் தான தர்மங்களையும் சுன்னத்தான வழிபாடுகளையும் ஐவேளை தொழுகையும் லட்சக்கணக்கான நன்மையறக்கூடிய தொழுகைகள்லாம் அல்லாஹ் கபூலாக்கி ரஹமத்தாக்கி தருவானாக. மறுபடியும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு அபுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய மலை, இந்த மலைக்கு மேலே தான், இந்த மலை வழியாக தான் பள்ளிக்கு வருவாங்க. அந்த அம்மா குப்பையை கொட்டின அந்த வீடு இப்போது மன்னருடைய வீடாக அமைச்சிருக்காங்க. அப்படி பூரா மன்னருடைய வீடுகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள். மன்னர்கள், அரபி மன்னர்களுடைய வீடு தான் மேலே இருக்கக்கூடிய வீடெல்லாம் பாயிருக்குது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட சரித்திர வரலாறுகள்லாம் அறியக்கூடிய, வரலாற்றை பார்த்து கண்டுகளிக்கக்கூடிய அற்புதமான அல்லாஹுடைய மிகப்பெரிய அற்புதங்களை, சௌபாக்கியங்களை மனைவி மக்கள், கூட்டார் உறவினர்கள், சஹாபா, கூட்டார் உறவினர்கள், மஹல்லா வாசிகள், அனைத்து மூமின் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹுவே உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக. எங்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹுவே நோய் நொடிகளை அப்புறப்படுத்தி ஆரோக்கியம் தந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நீளமான ஆயிலை ஆரோக்கியமாக தந்து அமல் செய்யக்கூடிய தக்குவான வாழ்க்கை தருவாய் ரஹ்மானே. எல்லா துவாக்களையும் கபூலாக்குவாயாக. எல்லா அமலையும் ஒப்புக்கொள்வாயாக. அபுல் ஆலமீனே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு பக்கத்துலேயே பிராவுகள், எல்லா இடத்துலையுமே பிராவுகள், அது அப்படியே சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயும் பார்க்க முடியாது, பன்னியும் பார்க்க முடியாது, மற்ற அசிங்கமான ஈ போன்ற கொசு போன்ற அனைத்து அசிங்கங்களிலிருந்தும் அல்லாஹ் இந்த பைத்துல் மஸ்ஜித் ஹராம் பாதுகாத்து வச்சுருக்கிறார். ஒரு குப்பை கூட இல்லாமல் தெளிவாக அப்படி போட்டு சாப்பிட்டு விடலாம். அந்தளவுக்கு பரிசுத்தமான முறையிலே வைக்கப்பட்ட மாபெரும் காபத்துல்லாஹ் ஷரீஃப் 120 ரஹமத்துகளை இறங்கி கொண்ட மக்கள் எல்லாம் அந்த ரஹமத்துகளை வாங்கி அமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பர்க்கத்தை அல்லாஹ் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கபூலாக்கி எல்லோருக்கும் பர்க்கத்தையும் ரஹமத்தை தந்து அருள்வாராக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வ மஃஃபிரத்துஹு வ ஜன்னத்துஹு வ ஆஃபியத்துஹு.